வணக்கம் உறவே. திண்டுக்கல் இலக்கிய களம் அதன் திட்டமிட்ட வாசிப்பு முகாம். வாகா பசுமை வளாகம், வளமை செழுமை கானகம். நம்மாழ்வாரின் தாக்கம் கானகம் முழுதும் காணலாம். அழகிய பசுமை சோலை, அனைவரும் மகிழும் காலை. புள்ளினம் பாடிடும் இசையில், கல்மணம் கரைந்திடும் நிலையில், வேறென்ன சூழல் வேண்டும் உறவே? வாசிப்பை நேசிப்பாய் மாறும். கலவர மனதும் அமைதியில் திளைக்கும். உறவோடு கூடி மகிழ்வோடு வாழலாம். வாருங்கள். இதோ அவரவர் விரும்பிய புத்தகம். அமைதியான வாசிப்பு ஒரு தவம். இடையே தேநீர் தின்பண்டம் உணவு. திகட்டவில்லை எனக்கு இது புதிது. இனி மாதம் ஒரு நாள் நிகழணும். ஆம், மனமும் உடலும் நலம் பெறும். வாருங்கள் உறவே, நட்பே, வாசிப்போம். மக்களிடையே அன்பினை அறிவியலை வளர்த்தெடுப்போம். நன்றி, வணக்கம். அரங்கப்பெருமாள். வாகா பண்ணையில் உற்பத்தியாகிற பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிற அந்த விற்பனையகத்திற்கு சென்று உரிமையாளர் விஜயலட்சுமி அவர்களை சந்தித்து உரையாடினோம் உறவே. அம்மா வணக்கம். அம்மா பெயர்? என் பேர் விஜயலட்சுமி சிவகுமார். விஜயலட்சுமி சிவகுமார். நாங்கள் இலக்கிய களத்திலிருந்து இந்த வாகா வளாகத்தை தேர்வு செய்து அப்பதான் பார்த்தேன். மகிழ்ச்சி. ஒரு இலக்கோட ஆரம்பிச்சிருப்பீங்க. அது என்ன? நான் வந்து 2015 இந்த பண்ணைக்குள்ள நான் வந்து பொறுப்பெடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்தில் வந்து இந்த நிலத்துல தண்ணி இல்லாமல் வறட்சியாகி மரங்கள் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் முன்னோர்கள், எங்கள் பெரியவங்க அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் டேக் ஓவர் பண்ணி இதை சரி பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக இயற்கை விவசாயத்துக்குள்ளே தான் முதல்ல வந்தேன். அப்போ இயற்கை விவசாயம்னா இதுக்கான பயிற்சி எங்கே கொடுப்பாங்கன்னு தேடுறப்ப நம்ம வானகம் நம்மாழ்வார் ஐயாவோட வானகத்தில் போய் பயிற்சி எடுத்துட்டு போயிருக்கேன். அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நான் இங்கே பின்பற்ற ஆரம்பித்தேன். அங்கே போனதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை முறையே மாறிச்சு. இயற்கை விவசாயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத வந்து என்னோட இதுவாக வச்சு நான் ஆரம்பித்தேன். ஆனால் அதே எனக்கு என்னென்னா, பெரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதை விட குழந்தைங்க கிட்ட இதை கொண்டு போனால் அடுத்த தலைமுறை அவங்கக்கிட்ட கொண்டு போனால் தான் இது வந்து சிறப்பாக வரும் அப்படின்னு நினச்சி என்னோட இலக்கு வந்து குழந்தைங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கிற குழந்தைங்களை கொண்டு வந்தேன். ஒவ்வொரு வீக்கெண்டுமே வெள்ளி சனி இந்த 2 நாளில் குழந்தைங்களை வந்து உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறத வந்து நேரடியாக களப்பயிற்சியை கொடுக்க ஆரம்பித்தோம். நீங்களே கூப்பிடுறீங்களா? நாங்களே ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். பள்ளி கல்லூரியில இருந்தா மெயில் மாதிரி அனுப்பிச்சோம். வந்து சின்ன குழந்தைங்க மெயினாக நான் வந்து ஒரு 5 வயசு குழந்தைங்கள இருந்தே கூப்பிடுவேன். அவங்களை வந்து மண்ணில் வந்து விளையாட சொல்லுவோம், விதைகளை போட சொல்லுவோம். அவங்க போட்டுட்டு போன விதைகளை வந்து அடுத்த 15 நாள்ல வேற சின்னதா விதைகளை அவங்க போறப்ப கொடுத்து அனுப்புவோம். எந்தெந்த நாட்கள்ல அது? சனி. அம்மாவை வாழ்த்தி விடைபெற்று பின் அவரவர் வாசித்ததை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு விடைபெற்று கலைந்தோம் உறவே. நன்றி.